படகு இல்லம் அமைக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட ஏரியில் படர்ந்து கிடக்கின்றன ஆகாய தாமரைகள். திட்டம் நிறைவேறுவது எப்போது என்ற கேள்விக்கணையுடன் நிற்கின்றனர் சேலம் மாநகர மக்கள். ஏறத்தாழ 37 ஏக்கர் பரப்பளவு கொண்டது சேலத்தில் உள்ள அம்மாப்பேட்டை குமரகிரி ஏரி. பொதுமக்களின் பங்களிப்போடு தூர்வாரி புனரமைக்கப்பட்ட இந்த ஏரி பின்னர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுப்பொலிவு பெற்றது. பருவமழையும் கைகொடுக்க ஏரி நிரம்பியது. ஆனால் முறையான பராமரிப்பு இல்லாத காரணத்தால் தற்போது சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் விதமாக இருக்கிறது. இப்போ நான் நிற்கிறதுக்கு இடது பக்கம் ஏரிக்கரையும் வலதுபுறம் கழிவுநீர் செல்ற பாதையும் இருக்குது. ஏரியை சுற்றி கோரை புற்களும் ஆகாய தாமரையும் சுத்தமாக ஏரியவே மறைச்சிருச்சு. அதை சுத்தமாக சூழ்நிலைப்படுத்தணும். அதேமாரி வலது கரையில் கழிவுநீர் தொட்டி போகுது. அங்கேயும் அதே மாதிரி கோரை பொருட்களும் ஆகாய தாமரை மறைஞ்சு இரண்டு பக்கமே நாட்டெடுத்து நடைபயணம் செல்றவர்களுக்கு ரொம்ப துர்நாற்றம் வீசிட்டு இருக்குது. காலையில வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப பேட் ஸ்மெல் அடிச்சிட்டு இருக்கு. ஃபுல்லா தூர் வாரணும். ஏன்னா ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லாம் டிச்சு தண்ணியெல்லாம் அங்கங்கே நின்றுட்டு இருக்கு. ஃபுல்லா செடிங்கெல்லாம் வளர்ந்துருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எல்லா செடியெல்லாம் வளர்ந்து ஃபுல்லா எல்லாமே ஒரு புதர் மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தூர் வாரினாங்கன்னா மழை வரும்போது தண்ணி சேமிச்சு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபுல்லாவே. சேலம் மாநகரில் பொழுதுபோக்கு அம்சங்களை மேம்படுத்தும் விதமாக குமரகிரி ஏரியில் படகு இல்லம் அமைப்பதற்கான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஆகாய தாமரைகளால் அந்த திட்டமும் ஆய்வு பணிகளோடு முடங்கியுள்ளது. இதுகுறித்து சேலம் மாநகர மேயர் ராமச்சந்திரனிடம் கேட்டபோது, அதிக அளவிலான ஆகாய தாமரை படர்ந்திருப்பதால் மனித சக்தியால் அவற்றை அகற்றுவதில் சிரமம் உள்ளதாக தெரிவித்தார். இயந்திரங்கள் உதவியோடு முற்றிலுமாக அகற்ற நடவடிக்கை எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதன் பின்னர் படகு இல்லம் அமைப்பதற்கான திட்டமும் தொடங்கப்படும் என்றும் மாநகர மேயர் உறுதியளித்திருக்கிறார். சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்தான் என்பது இந்த இடத்தில் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் சேலம் செய்தியாளர் மோகன்ராஜ்.